ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான முருங்கைக்காய் பாயா ரெசிபி தான் பார்க்க போறேங்க. நான்வெஜ்ல பாயா செஞ்சா மட்டும்தான் டேஸ்டா இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த முருங்கைக்கால ஒரு டைம் பாயா செஞ்சு பாருங்க, அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. ஆப்பம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு இந்த பாயா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு விசில் விட்டா போதுங்க, பாயா நல்லா மணக்க ரெடி ஆயிரும். இப்ப ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் பாயாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாயா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போறோம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1/2 பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாங்க. 10-15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சுடுதண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த பிரவுன் பாட்டை நான் வெளியே எடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம பாயாக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பாயாவை நான் இன்னைக்கு குக்கர்ல ஒரு விசில் இட்டு இறக்க போறேன். நீங்க வேணும்னா பாத்திரத்துல கூட செஞ்சுக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே நான் இன்னைக்கு 3 முருங்கைக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காவும் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா இருக்கிற முருங்கைக்காய் சேர்த்தீங்கன்னா நம்ம விசில் விட்டு இறக்கும் போது ரொம்ப குலையாம கரைஞ்சு போகாம இருக்கும். ரொம்ப பிஞ்சு முருங்கைக்காவா இருந்தா நீங்க குக்கர்ல செய்யாம பாத்திரத்துல செஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம். இப்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கலந்துட்டேன். மிக்ஸி ஜாரை அலசி 2-2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கறனால பாயா நல்லா கெட்டியாகும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே ஒரு கையளவு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. விசில் அதிகமா விட்டுட்டீங்கன்னா முருங்கைக்காய் கரைஞ்சு போயிடும். ஒரே விசில்ல நீங்க எடுத்துடணும். பாருங்க, நான் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட பாயா நல்ல கமன்னு செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நறுக்கின மல்லித்தலையை சேர்த்து கலந்துக்கலாம். செம்ம ஃபிளேவர்ஃபுல்லாவும் இருக்குங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான்வெஜ் பாயா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா முருங்கைக்காவோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே மெத்தட்ல முருங்கைக்காய் பாயாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரிக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். முருங்கைக்காய் எல்லாம் பாருங்க, நமக்கு கரைஞ்சு போகாம நல்லா முழுசா அப்படியே இருக்கு. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.